ஓகே, வெல்கம் பேக் டு SJR ஷோஸ். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூடியூப் என்டர்பிரைசஸ்ல தான் இருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் போன வீடியோ ஒன்று சொன்னேன், அது ஓனர் மனசு கஷ்டப்படுறாரு, நான் சொல்லல. யூடியூப் என்டர்பிரைசஸ்ல தான் இருக்கோம். இப்ப நான் இங்க இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 குடியரசு தினம் இல்லையா? அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே என்ன, ரிபப்ளிக் டே என்ன, இண்டிபெண்டன்ஸ் டேவா? அப்ப ஆகஸ்ட் டேய் உண்மையாவா? தப்பா சொல்லிட்டேன். இந்த ப்ராப்ளம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுக்கும் இதே ப்ராப்ளம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ஆகஸ்ட், ஐயோ, இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் இது சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, சாரி. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. நாங்க வந்து இன்னைக்கு நைட் ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்க லோ பட்ஜெட் அர்ஜுன் ரெட்டி வீட்டுக்கு போறோம். லோ பட்ஜெட் அர்ஜுன் ரெட்டி போய் காட்டுறேன் அவனை. ஒரு மாதிரி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மணி ரெட்டி வீட்டுக்கு தான் போறோம். நாம வந்து அர்ஜுன் ரெட்டி இல்ல, மணி ரெட்டியை பார்க்க போறோம். அங்க ஒரு அர்ஜுன் ரெட்டி கூட வச்சிருக்க மாதிரி ஒரு நாய் ஒண்ணு இருக்கும். அது என்ன, அவன் நாய் பெருசா இருக்கும், இவருக்கு வந்து எப்படி சொல்றது, துணியை மடிச்சு வீசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாய் இருக்கும். ஆனா அவன் பார்த்து எனக்கு அர்ஜுன் ரெட்டி மாதிரி தோணல சுஜனே. இதே ஒரு படத்துல பக்கத்துல உட்கார வச்சுட்டு தேவதாச இதை படிக்காதவன்ல அவன் அப்பா எடுத்துட்டு போவான் தெரியுமா, மாப்பிள்ளை படத்துல அந்த மாதிரிதான் எனக்கு பர்சனலா தோணுது. நான் போட்டோ காட்டுறேன். ரெண்டுல இங்க அர்ஜுன் ரெட்டி, இங்க வந்து மாப்பிள்ளை படத்துல ஒரு விவேக். ரெண்டுல எதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க. ஐ மஸ்ட் வாண்ட் திஸ் கமெண்ட் ப்ளீஸ். ஓகேவா? சோ அவரோட மணி ரெட்டி வீட்டுக்கு தான் நம்ம போறோம். போயிட்டு அவரை பார்க்க போகல, அவரு சார்லின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நாய் வாங்கியிருக்காரு. அந்த நாயை பார்த்துட்டு, பெரிய நாயும் பார்த்து பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு நைட் ஸ்டே அவர் வீட்டுக்கு போறோம். ஆனா அவருக்கு இன்னும் தெரியாது, நான் இன்னும் சொல்லல. கூப்பிட்டு சொல்லு சுஜன், சரியா? கொஞ்ச நேரம் வச்சு நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி வரவன்னு சொல்லலாம். என்ன சொல்றான்னு பார்ப்போம். நான் இப்போ வரைக்கும் சொல்ல, சாட்டர்டே நைட் வேற அவன் என்ன பண்ணிருக்கான்னு நான் பாக்கணும். அதுக்காக அந்த ரூம்லதான் வள்ளி மாதிரி ஏதாவது ஓரத்தை வெட்டிட்டு இருப்பான். அதனால நாங்க அங்க போயிட்டு இன்னைக்கு நைட் வந்து அங்க ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்றோம். ஸோ இந்த நைட்ல நடக்கிற என்னென்ன சம்பவங்கள் தப்பா யோசிக்காதீங்க. நாங்க ஜாலியா பசங்க இருக்கிற சம்பவங்கள் என்னென்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறேன். வேற என்ன, ஓகே, நிறைய பேச வேண்டாம். நாங்க அங்க போயிட்டு பிளாக் கன்டினியூ பண்றோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய ஃபன்னான என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடு காடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இல்லை, இங்கே தான் என் ஃப்ரெண்டு மணி ரெட்டியோட வீடு. நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக மதுக்கரை மார்க்கெட்டில் இருக்கோம். இங்கே தான் அவனோட ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கான். ஆக்சுவலாக அவனோட பிஸ்னஸ் வந்து இங்கே 2 இடத்துல இருக்குங்கிறனால அவன் ரூம் எடுத்து தங்கிட்டு பொதுவான இடத்துல சைடு வந்து அது இங்கே சூலூரில் கூட வரும். அப்புறம் இங்கே இந்த சைடு ஒரு கூட இருக்குது சம் சிப்கோவில். அதனால் அவன் 2 இடத்துக்கு போய்ட்டு வரைக்கும் சென்டராக இது பண்ணியிருக்கான். எனக்கு மணி வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஒரு 4 பேர் நான் அடிக்கடி சொல்லுவேன், மணி, மாணிக்கராஜ், தினேஷ், ஸ்ருத்தின்னு சொல்லிட்டு. இதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த 4 பேரில் இந்த 4 பேருக்கு தான் கால் பண்ணுவேன். பட் இதில் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறது மணி, இவங்க 2 பேருக்கு தான். ஏன்னா தினேஷ் கால் பண்ணால் அவன் வந்து எப்பவுமே ஃபோன் வந்து பிக் பண்ண மாட்டான். அவன் கிளைண்ட் இருப்பாங்க, பிஸியாக இருப்பான் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவான். ஆனால் அவன் மேலே எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு சந்தேகம் இருக்குது. இதை நம்ம எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா, எடுத்து பட்டு உடனே எடுத்தா ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சிருவான். அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டவுட் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பையன் அப்படி பண்ண மாட்டான். இருந்தாலும் உங்க கேங்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பான், எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். கொஞ்சம் பிஸிடா, கிளைண்ட் இருந்தாங்கடா, அதுடா இதுடான்னு ஏதோ ஒரு கதை சொல்லுவான். மேபி அந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட் இருந்தா இந்த வீடியோ டேக் பண்ணுங்க. நீ உண்மையா தான் சொல்றியா இல்லை நீ வேணே பண்றியா அப்படிங்கிற ஒரு டவுட்டா இருக்குன்னு. இந்த டவுட் கையாவே இருப்பான்ல அந்த மாதிரி. ஸோ அதனால நான் தினேஷுக்கு கூப்பிட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். அவன் திருப்பூர்ல இருக்கான், அவனும் ஏதோ ஒன்றா வர முடியாது. ஸ்ருதி பொண்ணுங்கிறனால அவனுக்கு கூப்பிடவே முடியாது. பட்டு மாணிக்காகட்டும் மணியாகட்டும் 2 பேருக்கு நான் உடனே கால் பண்ணுவேன் என்ன ப்ராப்ளம்னாலும். ஸோ மணி வந்து எப்பவுமே எனக்கு ஒரு தனி இடம் கொடுத்து வச்சிருக்கான் அவன் லைஃப்ல. டேய் ஃபர்ஸ்ட் அவனுக்கு கால் பண்ணி வந்துட்டோன்னு சொல்லு. சில மணி கால் போயிட்டு இருக்கு, நீ பேசு. ஹலோ ஹலோ அண்ணா, கேக்குதாண்ணா? நான் சுஜன் பேசுறேன். அண்ணா இங்க ரூமுக்கு தான் வந்திருக்கேன். யார் யார்
நான் மட்டும்தான். ஆமா ஆமா நான் மட்டும்தான். இல்ல 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 அவரு அவரு வரல. வரல. ஆஹ் இல்ல இல்ல நான் மட்டும்தான். ரோட்ல லெஃப்ட் வரணுமா? இதுக்கு முன்னாடி ஐயா கண்ணி மல்லிகைன்னு இருக்கு. இப்ப இந்த ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி ஆமா. அவரே வரேன்னு சொன்னீங்க. ஓகேண்ணா வரேண்ணா. மணி வந்து எப்பவுமே எனக்கு ஒரு தனி இடம் கொடுத்து வச்சிருக்கான் லைஃப்ல. மணி வந்து எப்பவுமே எனக்கு ஒரு தனி இடம் கொடுத்து வச்சிருக்கான் லைஃப்ல. இது எப்பவுமே எனக்கு ஒரு தனி இடம் கொடுத்து வச்சிருக்கான் லைஃப்ல. இது எப்பவுமே எனக்கு ஒரு தனி இடம் கொடுத்து வச்சிருக்கான் லைஃப்ல. ஒரு செகண்ட்ல என் கௌரவத்தையே மொத்தமா முடிச்சிட்டானே. அந்த சொர்ணாய் விட்டு என்ன கடிக்க வைப்பானா? அதுவே இத்தனோண்டுதான் இருக்கு. என்ன வராதன்னு சொல்ற அளவுக்கு என்ன விஷயம் அங்க இருக்கு? இவன் ஏதோ பண்றான். அது என்ன நம்ம நீ கண்டுபிடிக்கிறான். அவன் வீட்டை ஒரு வழி பண்ணிட்டு தான் வெளியே வரும். வாங்க போலாம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஆக்சுவலா இந்த மணி நம்மள வரவானு சொன்னாங்க. என்ன பண்றான்னு பார்க்கலாம். இதைத்தான் அவன் பந்தா பண்ணிட்டு இருந்தான். ரூம் எடுக்கிறாங்க அந்த கொஞ்சம் செருப்பு கிடக்குது அந்த நாய். இது நாய் உள்ள இருக்கும், 2 நாய் உள்ளதான் இருக்கும். இப்போ கதவை திறப்பான். என்னை பார்த்தோன்னே எப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். என்ன பண்றான்னு பாரு. அவன் வீடாடா. சரி இல்ல நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து அப்படி எப்படி இருந்தேன். சரி இப்ப ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் கட்டி வச்சா போகுது. கட்டிட்டு சார்மி கூடாது. சரி அங்க வந்தா கட்டி பல்லு வந்துருச்சாடா? கம்பீர போகுது இங்க. எடுக்கிறியா? ஆக்சுவலா வந்தது இருந்துங்க. நானும் ரொம்ப வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பேசுறது ட்ரை பண்ணேன். ஒரு 1/2 மணி நேரமா எங்களுக்கு எதுவுமே பண்ண விட மாட்டேங்குது. அதுவே எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. பெரிய நாய் சின்ன நாய் கை கொடுக்குறீங்க. ஆமா ஆமா அது ஒரு தெரு நாய் வந்து உனக்கு மோக சக்தி ஜாஸ்தி தான். என்னக்கா போன வாரம் தான் பார்த்து மறுபடியும் கட்டுது. இதை ஒண்ணு ஒழிச்சு வைக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் பண்ணிருச்சுன்னா கண்டுபிடிச்சிடும். அப்படியா? அவர் சைலண்டா உட்காந்துக்கிறது என்ன விஷயம்னா பெட்டிகிரி தான், வேற எதுவும் கிடையாது. பெட்டிகிரி சாப்பிட்டு மறுபடியும் என்ன தோற்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமா அப்படி திரும்பி உட்காரு. திரும்பி செகண்ட்ஸ் கூட இங்க எப்படி ஆக்சுவலா நாய் பத்தி சொல்றான். என்ன கதை என்ன அங்க கம்பெனிக்கு இல்ல இது பார்த்தா நாட்டு நாய் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. நம்ம நம்பிக்கணும். சரியா?
நான் இதை பண்ணிடுங்க, இது பண்ணிடாத பாவம். தொடைய கவியிருச்சு. இதுதான் பேசுற நீங்க என்ன இப்பவே இவ்வளவு பண்ணுது. என்ன தவிர வேற யாரும் இல்லை. செகண்ட் அந்த கல் ஜஸ்ட் மிஸ் கழுத்து கழுத்து மாட்டி வைக்கிறீங்க கதவுல ஓடி வருது. ஒண்ணும் நல்லாது. அது கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த பேக் துவைச்சு பல வருஷம் இருக்கும், அதை ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கிற நீங்க அப்படியே அமைதியா கொஞ்ச நேரம் உட்காந்து அது உழைச்சாலும் பயப்படா அமைதியா ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து. சரி ஜம் எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு? 55 days. கொண்டு பார்த்தா சார்லி 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 சரி சார்லி டேய் நீ தொடரக்கே இல்ல பயந்துக்கிறிய. நான் என்ன இருக்கேன் டார்ச்சர் பண்ணி பீட்டா இந்த விலங்குகள் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. என்னவே டார்ச்சர் பண்ணாரு. சாலினா சார்லி இங்க அங்க அங்க அவங்க போனா சார்லி போ கூப்பிடுறான். இது ஆக்சுவலி கால்சியம் போடணும். இது ரொம்ப பிடிக்கும். சரியா? இத வந்து எங்க ஓகே இதுக்கு ஏன்னா ஸ்மெல் வந்து போனா ஓகே கையை வேற நக்கிருச்சுடா, கைகள் ஈட்டா என்ன பண்ற? இருக்கா இல்ல தெரியுதா? இன்னும் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கு. எடுத்துரும். எடுத்து கொடுத்துட்றான். இந்த பிரீடை பத்தி சொல்ற உட்காரு. சார்லி நல்லா இருக்கா? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.